அடுத்ததாக நம் பள்ளி சிறுவர்களின் ஒரு அற்புதமான படைப்பு. சக்தி இல்லை என்றால் சிவமில்லை, சிவமில்லை என்றால் சக்தி இல்லை என்ற தத்துவத்தை விளக்கும் ஒரு சிறு நாடகம். காட்சி 1. முன் ஒரு சமயத்தில் மும்மூர்த்திகளில் ஒருவரான அழித்தல் தொழிலை மேற்கொள்ளும் சிவபெருமானுக்கு அவில்பாகத்தில் பங்கு கொடுக்காமல் கனகல நாட்டின் அரசன் தட்சன் தட்ச யாகம் ஒன்றை நடத்தினான். அந்த யாகத்தில் சிவபெருமானை மதிக்காமல் அவரை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற எல்லா தேவர்களையும் அழைத்து அந்த யாகத்தை நடத்தினார். யாகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தட்சனின் மகள் தட்சயாயினி சிவபெருமானிடம் சண்டையிடும் காட்சியை இங்கு காண்போம். சுவாமி, அடியாளன் வேண்டுகோளுக்கு தாங்கள் சிறுத்தை விடுத்து என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்க வேண்டும். தாட்சாயினி, அனைத்தும் முடந்தவள் நீ, ஆத்திரப்படுவது ஏதும் கேட்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். பிள்ளைகள் வளர்ந்த ஆளாகிவிட்டால் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே. ஆண் பிள்ளைகள் என்றால் அங்கேற்காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர்கள். பெண்ணாக பிறந்து விட்டால் மற்றொருவருக்கு நீ மாலையிட்டு விட்டால் கணவனுக்குத்தான் கட்டுப்பட்டவள். மற்றவர்களுக்கு மாலையிட்ட பெண் அந்த பெண் பெற்றவர்களை மறந்து விட்டு விடுவது தானா? சுற்று வளர்த்து நீ எங்கே வருகிறாய் என்பது எனக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல். சுவாமி, கோபப்பட்டு விடாதீர்கள். மறுபடியும் அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேட்க போகிறாய்? என் தந்தை தக்ஷன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என் மனத்திற்கு தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? சுவாமி, என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுக்காக எனக்கு அழைப்பிடுவக்காரில் யாகத்தை தொடங்கி இருக்கிறான் தக்ஷன். எனக்கு வழக்கமாக சேர வேண்டிய அவள் பாகத்தையும் தர மறுக்கிறான். அப்படிப்பட்ட கொடைவன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்வதா? உன் தந்தையாக இருப்பதால் அவன் தவறை மறைப்பதா? அதற்கு நான் உத்தரவு தருவதா? வெட்கம்! சுவாமி, அவர் அழைக்க மறுத்ததும் அவள் பாகம் கொடுக்காம இருப்பதையும் குற்றமிகள் சுற்றி காட்டி உங்களையும் வரவேற்று யாகத்தை முடியுங்கள் என்று அறிவுரை கூறத்தான் நான் போகிறேன். அறிவு தட்சனுக்கு ஏராளம், அதை விட ஆணவம் ஏராளம் ஏராளம். அந்த ஆணவத்தை அகற்றி நல்லறிவு புகுத்தத்தான் நான் போகிறேன். உன்னால் முடியாது. ஏன் முடியாது? அவன் நலியும் காலம் வந்து விட்டது. அதை தடுத்து நான் நடத்துகிறேன். நடக்காது. ஏன் நடக்காது? அவன் விதி முடிந்து விட்டது. விதியை என் மதியால் வெல்கிறேன். பேதையே, அவமானப்பட்டு திரும்ப போகிறாய். இல்லை, என் தந்தை ஈசனுக்கு விரோதி என்ற அளவுக்கு ஒரு மனதை மாற்றிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். தாட்சாயினி, ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடு சாஸ்திரமா அல்லது புகுந்த வீடு வீரத்தரமா? இதுக்கு பதில் சொல்லி விட்டு போ. பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நட்பெயரும் தேடி தருவதுதான் பெண்ணின் கடமை. ஆனால் நீ கணவன் சொல்லை மீறி தந்தையை காண சொல்கிறாய். என்ன செய்வது? பாசம் என்னை தூண்டுகிறது. வளர்த்த கொடுமை என் நெஞ்சத்தை வாட்டுகிறது. போக உங்களுக்கு பிடிக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. ஐயனே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட அரைப்பதே மேல். ஓ, தந்தையின் பாசம் என்னையும் மீறும் மலருக்கு வந்து விட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். சென்று வர எனக்கு உத்தரவிடுங்கள். விதி நிறம் விளையாடுகிறது. சரி போ. சுவாமி, போய் வாங்கள் சொல்லுங்களே. போ. கடைசி குடிமகனிலிருந்து உலகத்தை காக்கும் ஈசன் குடும்பம் வரை பெண்ணாக பிறப்பது பெரும் தவறு என்று நன்றாக புரிந்துவிட்டது. வருகிறேன். தலைமகளே, நீ தவறு செய்து விட்டாய் என்பது தாய்க்கிழமை வண்டு மலர்கள் கேட்டு விளைவிக்க போகிறாய். போ. தட்சனின் யாகசாலை. தட்சன், தட்சனின் அமைச்சர் மற்றும் தாட்சாயினி உரையாடல். தயவு செய்து நாள் யாகத்தை நிறுத்துங்கள். மன்னிக்கவும் அண்ணா, மாபெரும் யாகத்தை தொடங்கியிருக்க நீங்கள் மகத்தான புகழை அடையத்தான் போகிறீர்கள். இருப்பினும் அது குறைவென்று நிறைவேற வேண்டும் என்பது என் ஆவல். அமைச்சர், இந்த தட்சன் நடத்தும் யாகத்திற்கு எவருக்கும் எக்குறையும் இருக்காது, இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தாலும் என்னால் மன்னிக்கவும் முடியாது. அப்படியானால் தங்கள் மகளையும் ஈசனையும் அழைக்காமல் இந்த யாகத்தை துவக்குவது? அமைச்சரே, ஆத்திரத்தை உண்டாக்காதீர். எனக்கு எவரை அழைத்தாலும் அந்த ஈசனையை மட்டும் அழைப்பதாக இல்லை. எனக்கு தெரியாமல் அனை மனது தாட்சாயணியும் என் மகளாக கருத போதும் இல்லை. மருமகன் என்ற முறையில் அழைக்காவிட்டாலும் மகேசன் என்ற முறையில் அவர் கொடுக்க வேண்டிய அவிழ்பாகத்தை கொடுத்தான் தானே
வேண்டும், பழிக்கு பழி தீர்க்க வேண்டும். எப்படி என்னை ஒதுக்கிவிட்டு என் மகளை திருமணம் செய்து கொண்டானோ அதே போல் அவனை ஒதுக்கிவிட்டு இந்த யாகத்தையும் நடத்தும் தான் நான் அவன் அளிக்கும் ஒரு தக்க தண்டனை. நடத்துங்கள் யாகத்தை. நிறுத்துங்கள் யாகத்தை. யாரது? அப்பா, இது என்ன அக்கிரமம்? அனைத்துடன் தாங்களே இப்படி அழைக்க வேண்டுகளை அழைக்காமல் யாகத்தை துவக்குவதா? என்னை மதித்தவர்களே நான் அழைத்து விட்டேன், மதிக்க தவறியவர்களே நான் எதிர்க்கவும் துணிந்து விட்டேன். வேண்டாம் அப்பா, இந்த விபரீத எண்ணம். ஈசனை எதிர்க்கிறேன் என்று பேசுவதே தவறு. அதிலேயும் என்னை வைத்துக் கொண்டு பேசுவது மாபெரும் தவறு. தவறோ சரியோ முறையோ ஈசனை அழைக்க மாட்டேன். இந்த உலகில் யார் சொன்னாலும் உங்கள் பேச்சையும் கேட்க மாட்டேன். அப்பா, ஆத்திரத்தில் அழிவு ஏற்காதீர்கள். மாமன் வீட்டில் மாவளும் நான் நடக்கும் சமயம் மருமகன் இல்லாதது தவறு என்று உங்களுக்கு படவில்லை? மருமகனா? யார் அவன்? அப்பா, அந்த ஈசன் எனக்கு மருமகனும் இல்லை, நீ எனக்கு மகளும் இல்லை. சென்று விடு. திரும்பி செல்லத்தான் வந்தேன் என்று உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்க வரவில்லை. அத்துடன் தகாத வழியில் சென்று அழிவை தேடிக்கொண்டான் தக்ஷன் என்ற பெயரை எடுத்துவிட வேண்டாம் என்று தடுத்து சொல்லியே நான் வந்தேன். நீ யார் என்னை தடுக்க? உண்மை எமது உலகத்தை காக்கும் ஈசனின் மனைவி. ஈசன் உடலெங்கும் சாம்பலை பூசிக்கொண்டு பேய்கள் நடமாடும் சுடுகாட்டை கட்டி காக்கும் சடையன். அந்த இடுகாட்டை கட்டி காக்கும் தலைவனின் மனைவி இங்கே யாரும் விரும்பவில்லை. போய்விடு. போக மாட்டேன். தக்ஷனை உன் மகள் செத்து விட்டார். பரவன்மணி என்று முறையில் கேட்கிறேன். அதற்கு சேர வேண்டிய அவிழ்பாகத்தை கொடுத்து விட்டு பின் யாகத்தை துவக்கு. அவிழ்பாகமா? ஈசனுக்கா? நான் இந்த உலகில் இருப்பவரை எப்பாவத்திலையும் ஈசனுக்கு பங்கில்லை. அவிழ்பாகம் தர மறுத்தால் உன் யாகம் நடக்கப் போவதில்லை. தாட்சாயினி! சீ, மதிக்கெட்டவனே, என் பேர் சொல்லி அழைக்க உனக்கு தகுதி இல்லை. உன் யாகம் அழியட்டும், உன் ஆணவம் பொழியட்டும். ஆண்டவனை மதிக்க தவறியவனுக்கு உன் சதித்திரம் ஒரு பாடமாக இருக்கட்டும். உன் அறிவு கெட்டு ஒழியட்டும். உன் அகந்தைக்கு தக்க தண்டனை கிடைக்கட்டும். தக்க தண்டனை கிடைக்கட்டும். தக்க தண்டனை கிடைக்கட்டும். சுவாமி, இறைவா. காட்சி 3. தச்சனிடம் சண்டையிட்டு திரும்ப கைலாயம் செல்லும் தாட்சாயினி. பிரபு பரம்பொருளே, நெல். எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தாடலை பார்க்க வந்தாய்? ஐயனே, என்னை மன்னித்து விடுவீர்கள். பெண் புத்தி சொல்லி இலக்கணம் கண்டு விட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும் நான் பட்டது. எதை அளித்தாலும் மரியாதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி நான் ஏற்பதா? யார் நீ? நான் யாரும் கூடவா மறந்து விட்டீர்கள்? ஆம், நினைத்தாலும் நினைவிற்கு வரவில்லை. என் சொல்லை மீறி சென்றபோது என் மனைவி இறந்து விட்டார். இப்பொழுது வந்திருப்பது தக்ஷனின் மகள் தாட்சாயினி. இல்லை இல்லை, இன்னொரு மொழி என்ன தக்ஷனின் மகள்னு சொல்லாதீர்கள். அவர் எனக்கு தந்தையும் இல்லை, நான் அவருக்கு மகளும் இல்லைன்னு ஊரறிய சொல்லிவிட்டு அவன் யாகவும் அழியட்டும் என்று சபித்து விட்டு வந்தேன். உன் சாபம் அவனை ஒன்றும் செய்யாது. என்னால் ஏவப்பட்டிருக்கும் வீரபத்திரன் இந்நேரம் தக்ஷனை பழிவாங்கி யாகத்தையும் அழித்திருப்பார். எப்படியோ தொலையட்டும். என் பொறுத்தவரை என் தவறு உணர்ந்து விட்டேன். மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மனதால், வாக்கால், காயத்தால், முக்காலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. போ. போக மாட்டேன். என் உயிரை விட்டாலும் உங்களை விட்டு ஒரு காலம் தனி தேங்க மாட்டேன். கிடையாது. இனி என்னோடு வாழும் பாக்கியம் இனி உனக்கு கிடையாது. நீ செய்த தவறுக்கும் மன்னிப்பே கிடையாது. போ. உன் துணை எனக்கு தேவையில்லை. இனி உலகில் யாமே தனித்து ஏங்கிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொல்லுகிறீர்களா? இறுதியாகவும் சொல்கிறேன். ஈசன் என் துணை எனக்கு தேவையில்லைன்னு ஒரு காலம் தனி தேங்க முடியாது என்று நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆணவத்தில் அழியாது. சர்வம் சுமயம். சக்தி ரிஷிகள் பூதகணங்கள் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லே சூமல் என்று தக்க பதில் கூறுவார்கள். தகாத வார்த்தைகள் பேசாது. சிறந்தானுகள் சிறந்தது. சக்தி தானுகளில் சிறந்தது. சுமில்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லே சூவில்லை. சிறந்தானுகள் பெரியது. சக்தி நானுடைய பெரியது.
சக்தி இல்லையேல் சிவமில்லை. ஆணும் பெண்ணும் சமம் என்பதை மனிதர்களுக்கு இறைவனால் உணர்த்திய நிகழ்வு. நன்றி. அருமை குழந்தைகளே, சிவபெருமானின் ஆனந்த திருவிடையாடலை கண்முன் கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள்.